விட்டதை பிடிக்க முடியுமா? கஷ்டங்கள் பறந்து போகுமா? இனி வரும் காலங்கள் இனிதாக அமையுமா? ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமேலும் இந்த கஷ்டங்களை நம்ம பொறுமையாக சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு மன எழுச்சியோடு தினமும் அயராது பாடுபட்டு கொண்டு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அடைகின்ற இந்த சனி பயிற்சி வாக்கியத்தின்படி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு சனி பகவான் போகிறார். அதாவது மகரம் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஏழரை சனியால் பாதிப்புகள், இரத்த சொந்த பந்தங்களை இழந்தது, வேலையை இழந்தது, வேலையில் வெளிநாட்டுக்கு போய் தத்தளிச்சது, கூட இருக்கிற நபர்களே நம்மளுக்கு எள்ளி நகையாடுவது, குழந்தைகள் பேச்சு கேட்கல, தன்னுடைய மனைவி, அது உற்ற தோழன், தோழி, இவர்களே பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக செயல்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போயிடுச்சாலும் இப்போ பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் முழுமையாகவே இது 3ஆம் இடத்திற்கு மீன ராசிக்கு வந்து அடைவது அப்படிங்கிறது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் திருக்கணிதப்படியும் நமக்கு மாறல, சரி வாக்கியப்படியாவது மாறுமா அப்படின்னா நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஏழரை சனி பிடி அப்படிங்கிறது 100% விலகி வீழ்ந்ததுங்க, முடிந்ததுங்க. இனிமே நீங்கள் அடைய போகிற வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை, அது பக்கமாகவே இருக்குது. ஓகே, இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணும் அப்படிங்கிறத விட 6ஆம் இடத்து குரு பகவான் அப்படிங்கிறது, 6ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு பல யோகங்கள் அள்ளி தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குருவின் பார்வையை இந்த 12ஆம் இடம் பெறுவதனால இது விரயங்கள் இருக்காதுங்க. விரயங்கள் இருந்தாலும் அது நல்லதொரு விரயமாக இருக்கு, நல்லதொரு செலவாகத்தான் இருக்குமே ஒழிய வீண் ஹாஸ்பிட்டல் செலவு, அது இது வம்பு வழக்கு பிரச்சனை, நோய் நொடி, இந்த மாதிரி தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான். ஸோ சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையுது. ஸோ அந்த வெற்றி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் எங்கே இருக்கிறார்? உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய சனி பகவான் கூடவே இருக்கிறார். அப்போது 5ஆம் இடம்ங்கிறது பலம் பெறுது. குருவின் வீட்டில் இருப்பது சிறப்பு. குழந்தைகளின் நல்ல மன மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி, குழந்தைகள் வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வேலையே இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறது குரு பகவான் 6ஆம் இடத்து வேலையை கொடுக்கின்ற அமைப்பு சிறப்பாகவே இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் வேலை வருவது சின்ன தடைகள் ஆகிட்டே இருக்குது. இது எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி பேச்சில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கொடுத்துட்டு தான் போவான் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது. இனிமேல் 2.5 வருஷம் உங்களுக்கு அமோகமான ஒரு வாய்ப்புகளை, அமோகமான ஒரு வெற்றிகளை கொடுக்க போகுதுங்க. எந்தவித ஒரியும் இல்லைங்க. அதே போல் சனி பகவானின் பார்வை அப்படிங்கிறத 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது குழந்தைகள்னு சொன்ன, உங்களுடைய வேலைகளை நல்ல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறத சொன்ன, அதாவது இழந்த சொந்த பந்தங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இழந்த நண்பர்களை மீண்டும் பெறுவது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானின் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தள்ளி தள்ளி போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணி குழப்ப நிலைகளை, தெளிவில்லாத சிந்தனைகளிலும் இருக்க பார்த்தீங்களா. இந்த 9ஆம் இடத்தின் சனி பகவான் பார்வை 9ஆம் இடத்தை தூய்மைப்படுத்துது, துரிதப்படுத்துது, ஆக்டிவேட் படுத்துது. ஸோ அந்த 9ஆம் இடத்தின் வழியாக இது நாள் வரைக்கும் ஸ்லோவாக போயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பு அடையுது. தந்தையினுடைய செல்வாக்கு, தந்தையினுடைய பூமி, யோகம், நிலம், மனை போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டாகி அது உங்களுக்கு கையில் கிடைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா குருவின் வீட்டிலிருந்து சனி பகவான் பார்வைகள் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படிங்கிற என்ன கனவுகளை இந்த உலகினில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படிங்கிறது.
9ஆம் இடம் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இழந்தவற்றை மீண்டும் மீட்பதற்கான நல்ல ஒரு பாக்கியங்களை இந்த சனி பகவான் அள்ளி தரப்போறாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே போல் இந்த வருடம் உங்களுக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல சில தடைகள், வீடு வாங்குறதுல ஒரு சில தலைகள், இந்த அஃபிடவிட்டி பத்திரம் எழுதுறதுல சில தங்கு தடைகள், தாமதங்கள், ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா நம்ம அந்த பட்டா கைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அந்த சாதகமான ரிசல்ட் அப்படிங்கிறது சிறப்பாகவே வந்துருங்க. அதே சமயம் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், புதுசாக ஒரு வயதானாலும் பரவாயில்ல, புதுசாக ஒரு விஷயத்தை அதன் மூலம் நம்மளால் பொருள் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற எண்ணி தவிக்க கொண்டு இருக்கிற இந்த 50 வயது கடந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு இன்கம் அப்படிங்கிறது சிறப்பாக வருது. இந்த சனியின் 9ஆம் இடத்து பார்வை வழியாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிகமான விரயங்கள், அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது ஏதாவது வருதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த விரயங்களை கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா விரயம் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரம், அழகு, கவர்ச்சி, ஒரு இந்த உலக இச்சைகள், இதுக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்டவர் தான் சனி பகவான். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது தேவை, கோயில் குளங்கள், ஆன்மீக யாத்திரைகள், இந்த மாதிரி ஒரு அமைப்பை இது கொடுக்க போகிறார். ஏற்கனவே 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறோம்பா, ஆனால் அது முடியவே இல்லை. ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு தாமதங்கள், இந்த மாதிரி வந்து அது அப்படியே தடையாயிட்டே போயிட்டுருக்குது. ஒரு மஞ்சள் துணியில் 101 ரூபாய் முடிஞ்சு காணிக்க நான் வச்சுருக்கிறேன் பூஜை அறையில், ஆனால் அந்த கோயிலுக்கு இன்னும் போக முடியல. ஏதோ ஒரு தடைகள், ஒரு 2-3 வருடமாக, கிட்டத்தட்ட 7.5 வருஷமாகவே சில தடைகள் எல்லாம் அதிகமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. 2021 கொரோனா பீரியட்லேருந்து எடுத்துங்க, அதுக்கு முன்பு இருந்தே கூட இந்த மகர ராசிகள் பட்ட வேதனைகள் சொல்லி மாளாது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த வேதனைகளை முதல்ல முடக்க போகிறாரு, முதல்ல இல்லாமல் பண்ண போகிறார். சரிங்க, எனக்கு எதுவுமே வேணாங்க, வாழ்க்கையில் ஒரு வசந்தமாக தேவையில்லை, வேலையாக தேவையில்லை, சொத்து சுகமாக எதுவும் தேவையில்லை, மனசு அமைதியாக இருக்கணும், மனசு ரிலாக்ஸாக இருக்கணும், யாரும் நம்மளை ஒரு சீனு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இது நாள் வரைக்கும் ஒரு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, அந்தஸ்து இல்லை, எல்லாமே போச்சு. பணம் போன மாதிரி தன்னுடைய வாழ்க்கை, அந்த செல்வாக்கும் போச்சு, செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் போயிடுச்சு. இனிமே அதை நம்ம ரீட்டைன் பண்ண முடியுமா, இனிமே நமக்கு அதுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிற மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி, வாக்கிய சனி பயிற்சி 2026 இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய, இழந்ததை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் நீங்கள் பெற்ற முதலீடுகளுக்கு நல்ல ஒரு லாபம் வரல, நல்ல நன்மைகள் வரல, இந்த லாபம் போட்ட முதலீடு அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு இருக்கிற அந்த தொழில் அதிபர்கள் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் இனிமேல் நீங்கள் முதலீடு போட தேவையில்லை. பழைய முதலீடுகளிலிருந்து அருமையான நன்மைகள், அருமையான லாபங்கள் கொத்து கொத்தாக உங்களுக்கு சேரப்போகுது. பணம் கட்டுக்கட்டாக நிரம்ப போகுது. இது ஓவர் இமேஜினேஷன் இல்லைங்க, இது சத்தியம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் தகுந்த உழைப்பை செலுத்தும் பொழுது உங்களுடைய வயது மற்றும் உங்களுடைய தசாபுத்திகளின் கணிப்பின்படி அது சரியாக இருந்தால் நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த சனி பயிற்சினால் இழந்ததை மீட்டு எடுக்க போகிறீங்க. சோர்வுகளை மாறப்போகுது, மந்த நிலைகள் மாறப்போகுது. காலையில் இந்த வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு போய் படுத்து தூங்குவீங்க, ஆனால் அந்த காலையில் அந்த வேலையை பார்க்க முடியாது. ஏதோ ஒன்று மைண்டை போய் அழுத்துது, எந்திரிக்க விடாமல் தடுக்குது. அப்படியே எந்திரிச்சாலும் இந்த வேலையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு யாரும் நம்மளை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே 7.5 சனியில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி 3ஆம் இடத்து குருவோட வீட்டில் மற்றும் குருவின் பார்வைக்கு வரப்போகின்ற சனி பகவான் உங்களுக்கு எல்லையில்லா ஆனந்தத்தையும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் வழங்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு,
தன்னுடைய மகன் மகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது உங்களுக்கு சுபிட்சமாகுது, அது உங்களுக்கு மலர்ச்சி ஏற்படுது. மகிழ்ச்சியை கொடுக்கின்ற உங்களுடைய குழந்தைகளினால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குருவின் பார்வையினால் நல்ல ஒரு மகப்பேறு, குழந்தை செல்வம் போன்ற நல்ல 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 விஷயங்கள் கடவுளின் அருளினால, குலதெய்வத்தின் அருளினாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளினாலும் இந்த சனி வழங்க போகிறாரு அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது பற்றி மேலும் தெரிந்து விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப்பிற்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார்.